अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेने शरमारमापतीन् वन्दे वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम् श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिप्रतिगृह्णाति मामकं प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपतिकां श्रुतिम् सम्मन्त्रवीक्षिपति संयमिनां नरेन्द्रः संसारजिम्मकमुखैः समुपस्थितं नः विश्वत्प्रतं विषयलोभविषन्निजाभिः गाढानुभावगरुडध्वजभावनाभिः இந்த ஸ்லோகத்துல சன்மந்திரவிதி க்ஷிபதி ஸ்ரீபாஷ்யகாரர் சன்மந்திரமா இருக்கக்கூடிய துவயத்தினுடைய அர்த்தத்தை நன்றாக அறிந்தவரானதுனாலே க்ஷிபதி நம்முடைய பாப்பங்கள்லாம் போக்கடிக்கிற அதுதான் என்ன பாப்பங்கள் அதெல்லாம் விஷத்ததும் விஷயலோப விஷம் அப்படின்னு 4 பக்கமும் பரவி இருக்கக்கூடிய சம்சார ஜிம்மக முகைஹி சமுபஸ்திதம்னா சம்சாரமாகிற பாம்புகளுடைய பல முகங்கள்னாலே நமக்கு வந்திருக்கிறதானே விஷயலோப விஷம் விஷயங்களுடைய சப்தாதி விஷயங்கள் இருக்குதே கண்டதை கேட்கறது கண்டதை பார்க்கறது கண்டதை ருச்சிக்கிறது அப்படின்னு அதுல இருந்து அந்த விஷம் அந்த கொடிய விஷம் இருக்குது அது பரவி இருக்குது க்ஷிபதி அப்படி இது இது யாருக்கு இது நகா அப்படின்னா நமக்கு நம்முடைய நம்ம இடத்துல பரவி இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை போக்கடிக்கிறார் அப்படி இந்த நம்முடைய அப்படின்றது இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும். எம்பெருமானிடத்துல பக்தியா பரமயா வாபி பிரபத்தியாவா மகாமதே நான்யோகம் பிராப்தியா அப்படின்னு வேற ஒண்ணுத்தினால் பக்தியினாலேயோ உயர்ந்த பிரபத்தியினாலேயோ தான் என்ன அடைய முடியும் அப்படின்னு சொன்னா இப்ப முழுசா எதையும் அதாவது போடிட்டு தான் காமிக்க போறேன். அந்த பக்தியினாலேயோ பிரபத்தியினாலேயோன்னுச்சே நடுவுல வரைச்சே இந்த இதுலயே சொல்லப்பட்டிருக்கு நன்னா, அதாவது ஸ்வதந்திராங்க பிரபத்திபியாம் பிரபன்னாவத்ர தாவுபௌ பலசாதன பக்தித்யாம் பக்தாவபிச்ச தர்சிதௌ அப்படின்னு 2 பேருமே, அதாவது இந்த ஸ்லோகத்தை பார்க்கச்சே பக்தியா பரமயாவாபி பிரபத்தியாவா பக்தி யோகத்தினாலேயோ இல்ல பிரபத்தி யோகத்தினாலேயோ தான் என்ன அடைய முடியும், வேற ஒண்ணுத்தினாலேயும் அடைய முடியாதுன்னு இந்த ஸ்லோகம் சொல்றது. பொதுவிலேயே உபாயம்ன்றது பக்தி யோகம். அந்த பக்தியில அசக்தனா இருக்கவன் தான் அது கூட அது பலவிதம் பக்தியாதௌ சக்தி அபாவா பிரமிதி ரஹிததா அப்படின்னு சொல்லி பக்தி முதலியவைகள்ல சக்தி இல்லாதனாலையும் அந்த சக்தி இல்லைன்றது ஞானம் இல்லை சக்தி இல்லை சாஸ்திரத்தினால இவனுக்கு ஏற்பட்டதானே. சாஸ்திரத்துல தைவர்ணிக புருஷனா இருந்தாதான் அந்த அத்தியனாதிகள்லாம் பண்ணி கர்மாக்கள்லாம் பண்ணி அதுக்கப்புறம் கர்மயோகம் பண்ணி பக்தி யோகம் பண்ண முடியும்னு சொல்றது. அப்படியே உண்டான சாஸ்திர சித்தமான பிறவிலாம் இல்லை அப்படின்லாம் அதையும் சொல்லியிருக்கோம். அப்படிலாம் இருக்குது.
ஆனா சூக்ஷ்மமான விஷயமா என்ன கடைசியில சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஸ்வதந்திராங்க பிரபத்திபியாம் பிரபன்னாவத்திர தாவுகௌ பலசாதன பக்திபியாம் பக்தாவபிச்ச தர்சிதௌ அப்படின்னு சொன்ன இடத்துல பக்தியோக நிஷ்டன் பிரபத்தியோக நிஷ்டன்னு இப்படி தனியே சொல்லக்கூடாது. உபாய அதிகாரிகள் 2 பேர்னு சொல்லச்சே இப்படி சொல்லக்கூடாது. 2 பேருமே பிரபன்னாளாரா, 2 பேருமே பக்தாளாரா. ஒருத்தன் சுதந்திர பிரபத்திய அனுஷ்டிச்சு பல பக்திய உடையவனா இருக்கான். இன்னொருத்தன் சாதன பக்திய அனுஷ்டிச்சு, அதாவது பக்தி யோகத்தை அனுஷ்டிச்சு அந்த சாதன பக்தி யோகம் சாதனமா இருக்கக்கூடிய பக்தி யோகம் கைகூடணும்னு அங்க பிரபத்தி பண்றான். அதனால 2 பேருமே பிரபன்னாள்னு சொல்ல முடியும், 2 பேருமே பக்தாள்னு சொல்ல முடியும். அதாவது எப்படின்னா, அப்போ பக்தியோக நிஷ்டன்னு நாம பொதுவா விவகாரம் பண்றவன் சாதன பக்திய பண்ணி அந்த சாதன பக்தி நன்னா நிறைவேறணும் அப்படின்றதுக்காக அங்க பிரபத்தி அனுஷ்டிக்கிறான். அங்க பிரபத்திய பண்ணி சாதன பக்திய பண்றான், பக்தி யோகத்தை பண்றான். இவன் சுதந்திரமாவே பிரபத்திய பண்றான் மோட்சார்த்தம். அதுக்கு அப்புறம் இவன் முன்னையோ பின்னையோ பக்தி பண்ணான்னா அது பல கோட்டியில போகுது. அதனால பக்தியோக நிஷ்டன் பிரபத்தியோக நிஷ்டன்னு சொல்லக்கூடாது. அத்வாரக பிரபத்தி நிஷ்டன் சத்வாரக பிரபத்தி நிஷ்டன் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி, இப்ப இது எதுக்காக இந்த இடத்துல சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னா, இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்காளே, இந்த அதிகாரிகளுக்கெல்லாம் இப்போ நாம சுதந்திர, அதாவது நாம என்ன பண்றோம், அத்வாரக பிரபத்தி நிஷ்டை, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா நாம பல பக்திய பண்றோமா, பக்தி பண்றோம்னா பக்தி பண்ணல, நமக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்படி பண்ணால்னா பல பக்தி அது பண்ணணும்னு சொல்லிட்டு அவள் சுகுல தாரதமியத்துக்கு ஈடாக அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த பகவத் பக்தி வரும். சரி, இல்ல கடைசி க்ஷணத்திலேயாவது மாமேவ அவலோகயன்னு சரீர பாத சமயத்து கேவலம் மதீவதையா அதி பிரபுத்தா அப்படின்னு சொல்றதுனால அந்த கடைசி க்ஷணத்துல அந்த மாதிரி வரும். அந்த பலபக்தி தான், சாதனை தான் பலபக்தி இங்க வரும் கடைசி க்ஷணத்துல அப்படின்னு. ரொம்ப இதுல ஒரு குழம்பரா மாதிரியான சந்தர்ப்பத்தை வச்சுக்க வேண்டாம் ஆகமத்துல. சரி, அந்த மாதிரி கடைசி சமயத்துல வரக்கூடிய நம்போல்வார் அப்படி வச்சுப்போம். ஒண்ணுமே இல்லாதவர்கள், அதாவது வலக்கை இடக்கையே தெரியாம இப்ப இருக்கிற நாள்ல அந்த இது எப்படி வரும், 2 பேரும் 2ம் சொல்ல முடியும்னு சொன்னதெல்லாம் நம்போல்வாருக்கு கடைசி க்ஷணத்துல வரும். கேவலம் அதேதான் சரீர பார்த்த சமயத்து, சரீரம் விழற சமயத்துல கேவலம் மதியைவ தயா, அவனுடைய என்னுடைய தயை ஒன்றினாலேயே அப்படின்னு சொல்லியிருக்கான் திருமால் அப்படின்னு பாஷ்யக்காரர் சாத்தியிருக்கேன். அப்பதான் நமக்கு அந்த அதி பிரபுத்துவம் நன்னா அறியக்கூடிய தன்மை அந்த எம்பெருமான அப்படி இது பண்ணுவோம். அது யாருக்கான தெரியுமான்னா ஒருத்தருக்கும் தெரியாது. நமக்கு தெரியும், ஆனா நம்மால இத்தர ஆளுக்கு வர்ணிக்க முடியாது. எனக்கு நான் இது மாதிரி தன்மையாளன்னுட்டு இத்தர ஆள் அதை தெரிஞ்சிக்க முடியுமா? அந்த சமயத்துல தெரிஞ்சிக்க முடியாது. ஏதோ அவர் ஏதோ கை காமிச்சார், கை காமிக்கல, அதெல்லாம் கூட அடங்கி போச்சு, கண்ணை ஏதோ ஆசைக்கிறார் அப்படி இப்படின்னு சொல்றாளே, அந்த சமயத்துல அவர் ஏதோ அவருடைய ஆசை இதுவா அதுவான்னு நாம கேட்டா ஏதோ மிரண்டு பாக்குற மாதிரி இருக்குது. அது இது நான் உடனே அதை பண்ணேன் இதை பண்ணேன் அப்படின்னு
சொல்றாளே அது மற்றவாளுக்கு ஒன்றும் தெரியாது நம்முடைய நிலைமை. அவளா ஏதோ யூகம் பண்ணுவா. அப்போ கூட நாம் அதாவது இந்த மாதிரி போகிறவன் அப்படி இருந்தார் இப்படி இருந்தார் அப்படியே இது பண்ணார். ஏதோ அவர் பால் வேணுமான்னு கேட்டேன், பாலை குத்தினா பட்டுன்னு பிராணம் போயிடுத்து, அவருடைய இது அவருக்கு திருப்தியானது சேர்ந்து போச்சு அப்படின்னு ஏதோ இவாளே சொல்லிட்டு இருப்பாளே தவிர ஒரு இது சொன்ன ஒரு ஒரு நடந்த கதையை, அதாவது யாருக்கோ நிலத்துல ஏதோ ஒரு பற்று, அந்த நிலத்தை யாருக்கோ கொடுக்கணும், அந்த மாதிரி ஏதோ ஏதோ சம்திங். அது என்ன பண்ணாலா, கடைசி சமயத்தில் மண்ணை குத்தினா எப்படி சுவாமி அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது. அதாவது அந்த மண் வாசனை வரா மாதிரி அதை அந்த ஜலத்தில் கொஞ்சம் கோரம் பண்ணி ஒரு போட்டு இது பண்ணாலாம். உடனே அவருடைய இது பாலை அதுக்கு 3 விரல் இருந்தது, இவர் பிரதிக்க பண்ண உடனே நிமிந்துருத்துன்னு சொல்கிறேன். அதுக்கும் இதுக்கும் சாமியம் இல்லை. ஆன மாதிரி இந்த தீர்க்கம் குத்தத்தில் அந்த மண் வாசனை வரா மாதிரி குத்தினாலா. உடனே அவருக்கு சந்தோஷமாயிடுத்து, அப்படியே போயிட்டார். அதை குத்தின உடனே அவருக்கு அதில் ஈடுபாடு இருந்ததுனால அப்படின்லாம் சொல்லுவாளே தவிர அவருக்கு அதுதான் கேட்டாரா, அதுதான் அது அந்த மனோரதம் பூர்த்தி ஆனதுனால்தான் அவர் இப்படி பண்ணாரா அப்படிலாம் ஒன்றும் தெரியாது. நமக்கு ஒன்றும் தெரியாது. ஏதோ நாம பாட்டுக்கு அவர் இப்படி இருந்தார் அப்படி இருந்தார்னு சொல்லுவோம். அதுக்காக இதை ரொம்ப விவரிச்சுன்னு போக வேண்டாம். அதனால அது கேவலம் மதியைவதையா அதி பிரபுத்தா அப்படின்னு அந்த சமயத்துல கிறிஸ்துவனத்தை கடைஞ்சி இந்த பெரிய ஸ்தூல சரீரத்திலேருந்து சூக்ம சரீரத்தை எடுக்கிறதுக்கு முன்ன இந்த காரியத்தை பெருமாள் பண்றான். சரி, இது எதுக்காக இவ்வளவு தூரம் 10 நிமிஷம் சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னா, நகா அப்படின்னு சொன்ன நமக்கு அப்படின்னா இப்படி ரொம்ப அடிமட்டத்துல ஒண்ணுமே இல்லாத பரம லௌகீகம், அதாவது பகவத் விஷயங்கள்லாம் ஒன்றும் தெரியாம உண்டியே உடையேன்னு ஓடிண்டு நாம இருக்குமே சுயத்தனமா பெருமாளெல்லாம் சேவிச்சு அது பண்ணி இதை பண்ணி அதெல்லாம் நமக்கு பண்றதுக்கு ஒன்றும் விஷயங்கள்லாம் தெரிஞ்சுண்டு அப்படி இருக்கக்கூடிய சரணாகதாளுக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட சரணாக நமக்கும் அர்த்தம். அதுக்காக தான் இப்ப சொன்னோம். அந்த சம்மந்திரவித்து ஸ்ரீபதி அதான். ஆனால்தான் ஏனகேனாபி பிரகாரேன துவயவக்தாத்வம் அப்படின்னு சொல்ற. ஏனகேனாபி நீயே சொன்னியோ, அர்த்தம் தெரிஞ்சுன்னு சொன்னியோ, இல்ல ஆச்சாரியன் சொல்லி கொடுத்து சொன்னியோ, இல்ல ஆச்சாரியனை பிரார்த்திச்சு உனக்காக ஆச்சாரியன் சொன்னாரோ, நீ பிரார்த்திக்காத ஒன்னிடத்துல அவரே கருணை கொண்டு உனக்காக துவயத்தை சொன்னாரோ, ஏனகேனாபி பிரகாரேன துவயவக்தா, உன் கணக்குல நீ துவயம் சொன்னவன்னு எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்படி இருக்கிறவாளுடைய பாபத்தை இப்படி போக்கடிக்கிறார் அப்படின்னு இப்போ இருக்குதே. இத பெரியாழ்வார் சாதிச்சுட்ட ஆரம்பத்திலே. நித்தியம் நாமெல்லாம் பல்லாண்டு சேவிக்கிறோம். அனந்தேன காலத்தை விட்டுடுங்க, மீதி நாள்லாம் நித்தியானுசந்தானம். எப்போ சேவாகாலம் சேவிக்க ஆரம்பிச்சாலும் கார்த்தால திருவராயணத்துக்கு திருப்பாவை சேவிச்சா திருப்பாவையே நித்தியம் சேவிக்கிறோம், அதில் பல்லாண்டு சேவிக்கிறோம். சாயங்காலத்து வேளையில இந்த பூச்சூட்டல் காப்பிடல் சேவிச்சா அப்போ பல்லாண்டு சேவிக்கிறோம். இல்லை 4000 கிரமத்தில் காத்தாலாம் திருமொழி, சாயங்காலம்லாம் திருவாய்மொழி சேவிச்சா காத்தாலையும் பல்லாண்டு சேவிக்கிறோம், ராத்திரியும் பல்லாண்டு சேவிக்கிறோம். இப்படிப்பட்ட பல்லாண்டுல இந்த விஷயத்தை ஆச்சரியமா சாதிச்சிருக்க பெரியாழ்வார். அத்த இங்க சுவாமி தேசிகன் விஸ்வக்தம் விஷயலோப விஷநிஜாபிஹி சம்சார ஜிம்மகமுகைஹி சமுபஸ்திதன்னா க்ஷிபதி அப்படி சாதிக்கிற. பெரியாழ்வார் என்ன சாதிச்சார் அப்படின்னா, இந்த காடானுபாவ கருடத்வஜ பாவனாபிகின்னு இருக்குதே, இந்த விஷயத்தை பெரியாழ்வார் சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்க. இதுல
பல்லாண்டுக்கு இப்போ பூர்ணமான அர்த்தத்தை இங்க சொல்றதுக்கு இது இல்லை. எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சுருக்கமா, எவ்வளவு நமக்கு வேணுமோ அவ்வளவு மாத்திரம் சொல்றேன். பல்லாண்டுல இது கோடிட்டு தான் இங்கேயும் காமிக்கிறேன். பல்லாண்டுல முதல் 2 பாட்டு இருக்குது. முதல் 2 பாட்டுன்றது விசிஷ்டாத்வைத்தம் போல. அது 2 பாட்டு இல்லை, ஒரு பாட்டு. அப்படிதான் நம்ம சேர்ந்து சேவிக்கிறோம். பல்லாண்டு பல்லாண்டுன்னு ஆரம்பிச்சு படைபோர் புக்கும் முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு அப்படின்ற வரையில் சேர்த்து சேவிக்கிறோம். 2 இல்லை அத்வைத்தம். ஆனா ஒன்னு இல்லை, விசிஷ்ட அத்வைத்தம். 2 பாட்டு சேர்ந்தது. அங்கேயே நம்முடைய சித்தாந்தம் தெரியுது, விசிஷ்டாத்வைத்தம். சுவாமி தேசிகன் கூட அங்கேயும் நான் பூர்ணமா விவரிக்கல, எல்லாம் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் இது பண்றேன். ஏரணி பல்லாண்டு முதல் பாட்டு 473 அப்படின்னு சாய்க்கல. அதாவது பிராச்சீனது தேசிகன் திருவுள்ளம்னா பிராச்சீனம் தான் அர்த்தம். முன்னோர்கள்லாம் மொழிந்த படிக்கு சொல்றாருன்னு அர்த்தம் என்ன. ஆனா பின்னால வந்திருக்கவாள் பல்லாண்டு ஒரு பிரபந்தம், வண்ணமாடங்கள்லேருந்து இருக்கக்கூடிய சென்னியோங்கு வரையில் இருக்கக்கூடிய மற்ற ஒரு பிரபந்தம் பெரியாழ்வார் திருமொழி. இதுக்கு திருப்பல்லாண்டுன்னு பேரை வச்சு அதுக்கு பெரியாழ்வார் திருமொழின்னு பேரை வச்சிருக்கா. நாம தேசிய சம்பிரதாயத்தில் இருக்கிற நாமும் இந்த பிரபந்தத்துக்கு பெரியாழ்வார் திருமொழின்னே, பெரியாழ்வார் திருமொழியே பல்லாண்டுலேருந்து ஆரம்பிச்சு சென்னியோங்கு வரையில் முடிய அப்படி நாம பெரியாழ்வார் திருமொழி அதை சொல்றோம். ஆனா சாஸ்திரியமா பெரியோர்கள் வழிபடிக்கு இந்த பிரபந்தத்துக்கு, ஆனா அவ என்ன பண்றா, பல்லாண்டு ஒரு பிரபந்தம், பெரியாழ்வார் திருமொழி ஒரு பிரபந்தம் அப்படின்னு 2 பிரபந்தமா சொல்றான். அது 2 பிரபந்தம் இல்லை, ஒரு பிரபந்தம் தான். அது 2 பிரபந்தம் ஆயிட்டதுனால நூத்தந்தாதிய விட்டாதான் அவளுக்கு 24 பிரபந்தம். 24 பிரபந்தம்ன்றது மாத்திரம் அதை மாத்தி 25 பிரபந்தம்னு அவ சொல்லலை. பிரபந்தம் எவ்வளோ அப்படின்னா 4000 திவ்ய பிரபந்தம் எவ்வளோன்னா 24 பிரபந்தம் தான். அதனால அவ நூத்தந்தாதியை விட்டுட்டா. அதனால 4000 கணக்கு வந்து வரலன்னாலும் பரவாயில்லன்னு சொல்ற பட்சமும் இருக்கு. அவளுக்கு இருந்துட்டு போட்டோம். எல்லாம் இப்போ சைட்ல விஷயம் போயிட்டே இருக்குது. அதனால 4000, ஆனா ஒரு வழியா 4000ன்றத பூர்த்தி பண்றா. மடல்கள்லாம் 2 வரி ஒரு பாசுரம் அப்படின்னு சொல்லி 2 மடலுமே எல்லாம் அரை குறையா 6 பாசுரத்துல நிக்கிறது அப்படின்னு சொல்லி 4000 பாட்டை கணக்கு பண்றா. 24 பிரபந்தத்தை கணக்கு பண்ணிடுறா. ஆனா நாம நூத்தந்தாதி தேசியன் வந்து எண்ணின் முதலாழ்வார்கள் அப்படின்னு சொல்லி முதலாழ்வார்கள் 300ன்னு சொல்லி முத்திரரும் எதிராகர் பொன்னடிக்கே மொழிந்த அமுதர் பாடல் 100 மட்டும் எத்திகையும் வாழ்வர் பாடுவித்த என்பவை 4000 எங்கள் வாழ்வேன்னு சொல்ற காரணத்தினால நூத்தந்தாதியோட கூட 24 பிரபந்தம்னு சொல்லி 4000 பாசுரமா நாம சேவிக்கிறோம், கணக்கானுக்கிறோம். சரி, இப்போ நம்ம பார்த்துதான் அவ பல்லாண்டுன்றது ஒரு பிரபந்தம்னு சொல்லி இன்னொரு பிரபந்தத்துக்கு பெரியாழ்வார் திருமொழின்னு பேர் வச்சிருக்கா. அதை நாம என்ன பண்ணிட்டோம், நம்ம பார்த்து என்னன்னா பிராச்சீன வழக்கப்படி நாம இப்போ என்ன பண்ணிட்டோம், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறந்துட்டு வரப்போது பெரியாழ்வார் திருமொழின்னு நாம சொல்லிட்டு இருக்கோம். பெரியாழ்வார் திருமொழின்னு நாம சொல்றோம் என்ன. ஆனா சுவாமி தேசிகன் என்ன சொல்லிருக்க, வகையான தொகை இலக்கம் மற்றுமெல்லாம் அப்படின்னு சொன்ன பிரபந்த சாரத்துல ஏரணி பல்லாண்டு முதல் பாட்டு 472 எனக்குதவு நீங்க அப்படின்னு
அதனால ஒரே பிரபந்தம் அப்படின்றது தெரிஞ்சுட்டு அந்த பிரபந்தத்துக்கு பேர் என்னவா இருக்கணும்னா பல்லாண்டு முதல் ஒரே பிரபந்தம் அப்படின்னு சொல்றது. என்ன அதாவது எப்படி அமலனாதிபிரான் கண்ணினின் சிறுதாம்பு அப்படின்னு இருக்குதோ அது போல இந்த பிரபந்தத்துக்கும் பல்லாண்டு அப்படின்னு பேர். அதுதான் அவ ரெண்டாவது என்ன பண்ணிட்டா திருப்பல்லாண்டுன்னு இது சொல்றா. அப்புறம் பெரியாழ்வார் திருமொழின்னு சொல்றா. நாம என்ன பண்ணிட்டோம், பெரியாழ்வார் திருமொழியில முதல் 10 பல்லாண்டுலேருந்து பட்டு நடுவே வரையில் அப்படின்னு சொல்றோம். அவ திருப்பல்லாண்டு போனாவிட்டு பெரியாழ்வார் திருமொழின்றது வண்ணமாடங்கள்லேருந்து பட்டு நடுவே வரையில் 9 திருமொழிகள் அப்படின்னு அவ சொல்றா. ஆனா இதுக்கு பல்லாண்டுன்னு தான் பேர் வைக்கணும். அவ திருப்பல்லாண்டுன்னு சொல்றதும் தப்பு. ஏன் அப்படின்னா ஒருத்தரை தப்புன்னு நாம சொல்றதுக்கு நமக்கு என்ன இருக்குது? அவ எதையோ சொல்லிட்டு போறா. ஏன்னா மங்களத்துலதான் ஆரம்பிக்கிறதுனால மங்கள மொழிய முன்ன உடையதானதுனால அதுக்கு ஒரு திருன்னு ஒரு மங்களத்தை இப்போ திருப்பாவை, திருமொழி அப்படின்லாம் சொல்றோம். அதுக்கு ஒரு பேர் வச்சோம்னா குலசேகர ஆழ்வார் மொழி அப்படின்னா குலசேகர ஆழ்வார் திருமொழி அப்படின்னு. பாவை நோன்பை பத்தி சொல்லக்கூடிய பிரபந்தமானதுனால அதை அந்த பாவை, அந்த பிரபந்தம் பாவை, அதுக்காக திருப்பாவைன்னு சொல்றோம். பள்ளி எழுப்புறதுனால திருப்பள்ளி எழுச்சின்னு சொல்றோம், விசேஷத்தை போடுறோம். ஆனா அமலனாதிபிரான் பிரபந்த ஆரம்பத்திலே சொல்றதுனால அதுக்கு திரு அமலனாதிபிரான்னு சொல்றதில்லை. கண்ணினும் சிறுத்தாமுன்னு பிரபந்த ஆரம்பத்திலே சொல்றதுனால திருக்கண்ணினும் சிறுத்தாமுன்னு சொல்றதில்லை. அதே போல இந்த இடத்துல பல்லாண்டுன்னு ஆரம்பிக்கிறதுனால பிரபந்தம் அதுவே மங்கள மொழியானதுனால திருப்பல்லாண்டுன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு ஒரு மங்களத்தை போடக்கூடாது, அதுவே மங்களம். அதனால பல்லாண்டு இருக்கட்டும். இது பிரசங்காத்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமாக இது ஒரு 10 நிமிஷம் சொல்லி ஆகிப்போச்சு. அதனால திருப்பல்லாண்டு இல்ல பல்லாண்டு. இந்த பல்லாண்ட சொல்லுக்கு என்னன்னா ஏரணி பல்லாண்டு முதல் பாட்டு 473 சொல்லணும். ஆனா அந்த இடத்துல அந்த இலக்கணம் பொருந்தணுமே, அதுக்காக 471 வேண்டும் அப்படி சொன்னார்னு பொதுவா சொல்லக்கூடாது. 471 2 473 பாசனம் அப்படின்னு இல்லை. 471 2 அப்படின்னு சொன்னார். 2 471 சொல்ல, ஏன்னா அப்ப சந்தோஷம் வராது. அதனால அப்படி சொன்னார் அப்படின்னு அர்த்தம் இல்லை. பல்லாண்டு முதல உடைய பல்லாண்டு ஆரம்பத்திலேருந்து இத்தனை பாசுரம்னு சொல்லிட்டு 471 2ன்னு ஏன் சொன்னார்னா அங்க ஒரு சூக்ஷ்மத்தை ஆரம்பிச்சிருக்க. பல்லாண்டு ஆரம்பம்ன்றத சொல்லிட்டு இந்த 2ன்றது பின்னால சொன்னதுனால இந்த பல்லாண்டுன்ற பாட்டு 2 பாட்டு 2 சேர்ந்ததுதான் பல்லாண்டு அப்படின்றத காண்பிக்கிறதுக்காக 471 2ன்னு சொன்னார். அத 2 471 தானே சொல்லிருக்கணும். அப்படி இல்லாத இப்படி ஏன் பின்னால சொன்னார் அப்படின்னு சொன்னா இந்த பல்லாண்டாகப்பட்டது 2 பாட்டு சேர்ந்த ஒரு பல்லாண்டு இருக்குதே, அந்த ஒரு பாட்டாகப்பட்டது முதல்லையும் சொல்லி பின்னாலையும் சொல்றோம் அப்படின்றத காண்பிக்கிறதுக்காக 471 2 அப்படின்னு சொன்னேன். பின்னால இந்த 2ஐயும் சொல்றோம் அப்படின்னு. அதாவது ஆரம்பத்திலையும் பல்லாண்டு அதிகமோடு சொல்றோம், பல்லாண்டு சொல்றோம், முடிவிலையும் பல்லாண்டு சொல்றோம். அதனுடைய சொற்பம் என்ன, 2 பாட்டு சேர்ந்தது அப்படின்றத காண்பிக்கிறேன். 471 2 அப்படின்னு மொத்தம் 473 வந்துடுச்சு. இந்த 2ன்றது
முதல்ல சொல்றோம், பின்னாலேயும் அந்த 2 பாட்டு சொல்றோம்ன்றத காண்பிக்கிறதுக்காக 471 எனக்கு உதவ நீங்க அப்படின்னு காண்பிச்சுட்டு, இப்படிப்பட்டதுக்கான இந்த பல்லாண்டு இருக்குதே, இந்த பல்லாண்டு அந்த பல்லாண்டான பதிகம் இருக்குதே, முதல் பதிகம், அந்த பதிகத்துல என்ன சாதிச்சிருக்கார் அப்படின்னு சொன்னா, இதுல ஒரு விஷயத்த இன்னும் ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டுதான் அப்புறம் இது உள்ள போக முடியும். அதனால சுருக்கமா அந்த விஷயத்த சொல்றேன். பெருமாள் எப்படிப்பட்டவன்னா உபய விபூதிநாதன். பெருமாள் உபய விபூதிநாதனா இருக்கான். இந்த சேதனா சேத்தனம் இருக்குதே, இந்த சேதனா சேத்தனத்தை தனக்கு உடலா கொண்டிருக்கான். அதனால உபய விபூதி நாதனா இருக்கா. ஈஸ்வரனாகப்பட்ட எம்பெருமான் உபய விபூதி நாதனா இருக்கா. இந்த இடத்துல லீலா விபூதியில பிரகிருதி இருக்க, திரிகுணாத்மகான பிரகிருதி, அதையும் பத்த ஜீவர்களையும் கொண்டிருக்கான் இந்த விபூதியில. அந்த விபூதி நித்திய விபூதியில சுத்த சத்துவமான ஆச்சனத்தையும், அதான் இங்க பிரகிருத்தியான அச்சேதனத்தையும் பத்த ஜீவனான சேத்தனத்தையும் இங்க உடலா கொண்டு உடமையா கொண்டு ஆள்றான். அங்க சுத்த சத்துவத்துல சுத்த சத்துவமான அச்சேதனத்தையும் நித்தியர்களா இருக்கக்கூடிய அந்த சேத்தனர்களையும் உபாசனம் பண்ணி இங்கேருந்து உபாயத்தை அனுசரிச்சு உபாசனமோ பிரபத்தியோ பண்ணி இங்கேருந்து போற முக்த ஜீவனையும், அதாவது சம்சார பந்தம் இல்லாத ஜீவர்களான நித்திய முக்தர்களையும் நித்திய முக்தர்களான சேதனர்களையும் அங்க இந்த 3 குணத்துக்கு 3 குணத்தை உடையது அல்லாத சுத்த சத்தத்தையும் அங்க உடமையா கொண்டு அங்க ஆள்றான். இங்க திருகுணாத்மகமான பிரகிருத்தியான அச்சேதனத்தையும் தோஷ மிஸ்ரமான ஜீவத்தை பத்த ஜீவனையும் உடலா கொண்டு உடமையா கொண்டு இங்க ஆடுறான். 2 இடத்துலையும் காலம்ன்றது ஒரு அச்சேதன திரவியம், அதையும் கொண்டிருக்கான் எம்பெருமான். இந்த இடத்துல காலம்ன்றது அது ஒரு பொருளுடைய தோற்றம், அழிவு, அதுக்கெல்லாம் நீடிச்சு இருக்குது. இதுக்கெல்லாம் அது உறுப்பா இருக்குது, உடலா இருக்குது. அந்த காலத்தை கொண்டு இங்க ஒவ்வொரு வஸ்துவையும் படைக்கிறது, நீட்டிக்கிறது, சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம், அத சம்ஹாரம் பண்றதெல்லாம் அந்த காலத்தை கொண்டு பண்றான். அங்க கால சககாரி இல்லாமையே அங்க காலத்தை மாத்திரம் இருக்குதே தவிர அதுக்கு ஒன்றும் அங்க காரியம் இல்லை. இப்படி பெருமாள் உபய விபூதிய நாயகனா இருந்துருக்கானே, இந்த உபய விபூதிக்கும் பல்லாண்டு பாடுற உபய விபூதி நாதனா இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு இங்க பல்லாண்டு பாடுற. இந்த முதல் 2 பாட்டுனால முதல் 2 பாட்டு போச்சுன்னா மீதி 10 பாட்டு இருக்குது. அந்த 10 பாட்டுல 12ஆம் பாட்டு கடைசி பாட்டு இருக்குதே, அந்த பாட்டு பலஸ்ருதி. அப்போ நடுவுல 9 பாசுரம் இருக்கு. இந்த நடுவுல 9 பாசுரம் இருக்கு. அதாவது அதுல 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 அப்படின்னு 3 பாசுரமா அதை பிரிச்சுக்கணும். அதனால முதல் 3 பாசுரங்கள் இருக்குது. 3, 4, 5 வாழால் பட்டு 7 நிலத்தில் அண்டக்குளம் அப்படின்னு இருக்கு. இந்த 3 பாசுரத்தினால ஆழ்வார் என்ன பண்றார் அப்படின்னா,
உபவிபூதி நாராயணனுக்கு பல்லாண்டு பாடினோடனே இந்த லோகத்துல இருக்கக்கூடிய பத்த ஜீவர்கள் இருக்காளே, இந்த பத்த ஜீவர்கள்ல 3 வகையான பேர். சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுகுதினோர்ஜுனா ஆர்த்தோ ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி ஞானிக பரதரஷபான்னு சொன்னான். 4 பேர் என்ன பஜனம் பண்றவா அப்படின்னு சொன்னான். அந்த 4 பேர் யாராருன்னா ஆர்த்தா, ஜிக்ஞாசு, அர்த்தார்த்தி, ஞானி. ஆர்த்தன்றவன் பணம் இழந்துட்டு இழந்த பணத்தை திருப்பி தரணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு அதை பிரார்த்திக்கிறவன். அர்த்தார்த்தின்றவன் தனக்கு புது பணம் வேணும், அவனுக்கு இருந்து இழந்தத்தை மீட்கணும்னு இல்லை, புது பணம் வேணும்னு அவனுக்கு எண்ணம். ஆக மொத்தத்துல இந்த 4 2 பேர் அர்த்தத்தை விரும்புறவாதான். அதனால இந்த அர்த்தத்தை விரும்புறவாளானதுனால இவா அந்த 4 பேரை 3 பேர் ஆக்கிடலாம். அதாவது செல்வத்தை விரும்புறவா, அப்புறம் ஜிக்ஞாசுன்றது கேவல ஆத்மாவை அனுபவிக்கணும், ஆத்மா ரொம்ப சுகமா இருக்கக்கூடியதானதுனால, அதாவது புண்ணிய பாபங்கள்லாம் அற்ற ஆத்மா இருக்குது, அது அந்த ஆத்மானுபவத்துக்கு கைவல்யம்னு பேர். கேவலம் ஆத்மாவை மாத்திரம் அனுபவிக்குது, அது கைவல்யம்னு பேர். அதுக்கு மேல போக வேண்டாம், எதுலையுமே ஒரு திட்டமா சொல்லிட்டே போற. ஆனால் அது அப்புறம் ஞானின்றவன் தன்னை நன்னா உணர்ந்து எம்பெருமானுக்கு சேஷம்னு தெரிஞ்சு போய் எம்பெருமானோட வைகுண்டத்துல போய் அனுபவிக்கிறது இருக்கானே அவன் ஞானி. மொத்தத்துல ஒருத்தன் அர்த்தத்தை விரும்புறவன், ஒருத்தன் ஆத்மானுபவத்தை விரும்புறவன், ஒருத்தன் பகவத் அனுபவத்தை விரும்புறவன். 3 பேரா இங்க இருக்கிறவா இருக்கான். இங்க இருக்கக்கூடியவாள் எத்தனை பேர்? 3 பேர். அதனால வாழால் பற்று அப்படின்ற முதல் பாசுரத்துல அதான் அந்த 3:9 அதான் 3 பாசுரங்கள் இருக்கு. அதுல வாழால் பற்றுன்ற அந்த முதல் 3ல பகவானை அடைஞ்சு கைங்கரியம் பண்ணணும்னு விரும்புறாள், அவளெல்லாம் கூப்பிடுற. அதுல 4வது பாசுரமான 2ஆம் பாட்டு இருக்கு, 7 நிலத்தில். அதுல இந்த 7 நிலன்றது பொல்லாங்கு நிலம் அப்படின்னு சொல்லி அந்த கைவல்யார்த்தி ஆத்மாவையே அனுபவிக்கணும்னு நினைக்கிறாளே அவளை கூப்பிடுறார். அண்ட குலத்துக்கு அதிபதியாகின்னு அடுத்த பாசுரம் 5ஆம் பாசுரம் இருக்கு. இந்த குரூப்ல 3வது பாசுரம். அதுல இந்த அண்டத்தெல்லாம் படைச்சு பெருமாள்லாம் இது பண்றாங்க, அதுதானே அர்த்தம்ன்றது. அண்டத்துல தானே பல விதமான பொருட்கள்லாம் இருக்குது. அதனால இந்த செல்வத்தை விரும்பக்கூடியவன, செல்வம்னா பணம் மாத்திரம் இல்லை, தன தானியம் எல்லாம். அதனால ஐஸ்வர்யார்த்திய இங்க அழைக்கிறார். அதாவது வாழால் பட்டுல பகவல் லாபார்த்தியான மோட்சத்தை விரும்புறவாளை அழைக்கிறார். இங்க இருக்கிற நாள்ல கைங்கரியம் பண்ணி நாம உஜ்ஜீவிப்போம் அப்படின்னு. அதுக்கப்புறம் கைவல்யார்த்திய நீ கைவல்யலாம் அதெல்லாம் ஆசைப்படாத, இங்க பெருமாள் அனுபவி, அப்படியே உனக்கு நிரந்தரமா பெருமாளுடைய அனுபவம் வரும். அதே மாதிரி ஐஸ்வர்யார்த்திய அண்ட குலத்துக்கு அதிபதியாக நீ என்னமோ இந்த அண்டத்துல ஏகதேசமா இருக்கிற பொருள் எல்லாம் விரும்புறியே, அந்த அண்ட குலத்துக்கு அதிபதியை நீ ஆசிரிச்சு இங்க கைங்கரியம் பண்ணினா அவனையே போய் அடையலாம் அப்படின்னு கூப்பிடுற 3 பேரை. உடனே எந்த பாசுரத்துல அந்த பகவல் லாபார்த்திய கூப்பிட்டாரோ அவள்லாம் ஆழ்வாரோட சேர்றா. தீயில் கொலுகின்ற பாசுரத்துல இந்த கைவல்யார்த்திய கூப்பிட்டார அவ சேர்றா. நெய்யிட நல்லதோர்ந்த அடுத்த பாசுரத்துல அந்த ஐஸ்வர்யார்த்தியெல்லாம் சேர்றா அப்படின்னு அர்த்தம் சொல்லியிருக்கா. அந்த 3 பேரை கூப்பிடுறார். வாழால் பட்டு 7 அண்ட குலத்துல
இந்த எந்தை தீ நெய் அப்படின்ற 3 பாசுதான் அந்த 3 பேரும் வரா. உடுத்து என்னால் அல்வழக்கு அப்படின்ற 3 பாசுரங்கள்ல அந்த 3 பேரோட வந்தாலும் 3 பேர் பகவல்லாபாத்தி, கைவல்யாத்தி, ஐஸ்வர்யாத்தி அவளோட சேர்ந்து இவர் அவளையும் தன்னோட சேர்த்துண்டு அவளோட சேர்ந்துன்றத காட்டிலும் அவளை தன்னோட சேர்த்துண்டு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றார் அப்படின்னு இதுக்கு வியாக்கியானம் இப்படி பொதுவா சொல்லப்பட்டிருக்கு. இதுவரையில் நாம இதெல்லாம் சொல்லி இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோம். அதாவது வாயாள் பட்டிலேருந்து 3 பகவல்லாபார்த்தி, மோக்ஷார்த்தி, அப்புறம் கைவல்யார்த்தி, ஐஸ்வர்யார்த்தி 3 பேரை கூப்பிடுற. அடுத்த 3 பாசுரத்துல எந்த தீ நெய்யன்றதுல அந்த 3 பேரும் வரா. அப்புறம் உடுத்து என்னால் அழ்வழக்குன்றதுல அந்த 3 பேரோட அவளை கூட்டிண்டு ஆழ்வார் இங்க கைங்கரியம் பண்ற. கடைசியில பல ஸ்ருதி அப்படின்னு வியாக்கியானம் இருக்கு. இப்போ இந்த இடத்துல என்ன பெரியாழ்வார் சாதித்திருக்கார், அதாவது அதுவும் அந்த பெரியாழ்வாருடைய அனுசரிச்சு இந்த மாதிரி நிஜாபிகி காடானுபாவ கருடத்வஜ பாவனாபிகி அப்படி அந்த கருடத்வஜனை எண்ணத்துல கொண்டு எப்படி சம்மந்திர வித்தா இருக்கக்கூடிய பாஷ்யக்காரர் இந்த மாதிரி கருடத்வஜனை மனசுல கொண்டு நம்முடைய இதெல்லாம் க்ஷிபதி அப்படின்னு எப்படி சொன்னா, சம்சார திம்மக முகைஹி விஷயலோக விஷம் க்ஷிபதி அப்படின்றது எப்படி சொல்றார் அப்படின்றத அடுத்ததுல பார்ப்போம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவஞ்சனோபாதிநிதி வர்யாந்ததேனிஷம் ஸ்ரீரங்கபூர்வ சடகித்யதீசான பதாசிரம் ஸ்ரீவத்சவம்சகரகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.